friends, welcome to Mirtha's Kitchen. இன்னைக்கு நம்ம மிர்தாஸ் கிச்சன்ல பாம்பே சட்னி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம். இது இட்லி, தோசைக்கு அட்டகாசமான சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 கரண்டி எண்ணெய், 2 பட்டை, கிராம்பு, அடுத்ததா கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு வாட்டி வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டு நம்ம இதில் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது இதில் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் காரத்துக்காக ஆட் பண்ணுறோம். அதோட கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இல்லை ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை, இஞ்சி பூண்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. பம்பாய் சட்னிக்கு இந்த கலர் ரொம்ப முக்கியம். அதனால் நான் இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அந்த ஆச்சி பஜ்ஜி போண்டா பவுடர் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா கரைச்சதும் கட்டி இல்லாத மாதிரி கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு இதுலேயே கொஞ்சம் காரம் உப்புலாம் போட்டு தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக பத்தாது. கட்டிலாம் இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை வதக்கிற அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி இருக்கிறதுல மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை நான் இப்போது இந்த வெங்காயம் தக்காளியில் ஊற்றி ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க. ஒரு வாட்டி அந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி தண்ணி ஊற்றாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோட பச்சை வாசனை போட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஊற்றிக்கலாம். ஏன்னா இது நல்லா கொதிச்சிச்சுன்னா இது நிறைய வரும். ஸோ அதனால் நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலக்கி விட்டுடுங்க. இப்போ பார்க்குறதுக்கு இது தண்ணியாக தான் தெரியும். கொதிச்சதுன்னா இதுவே ரொம்ப திக்காயிடும். ஸோ இப்போ இது ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல பாருங்கள் தண்ணியாக இருந்தது, இப்போ நல்லா கொதிக்கும் போது தெரியுது ரொம்ப நல்லா திக்காகிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 to 5 minutes கழித்து எப்படியும் இதில் வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கும். ஸோ இந்த சமயத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு இந்த புளியை நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இது ஜஸ்ட்டு வந்து புளிப்புக்காக தான். உங்களுக்கு புளிப்பு வேணாம், எனக்கு காரமாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த புளியை ஆட் பண்ணாமல் கொத்தமல்லியை கார்னிஷிங்காக போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மித்தா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.